எல்லாம் காலையிலே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே எங்கம்மா கிளம்புற அப்படின்னோடனே, எங்கே கிளம்புறேண்ணா உங்ககிட்ட சொல்லலையா அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா எங்கேயாவது போகிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ நிலா என்ன காலையிலே கிளம்புறாளே இப்போ என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னோடனே, என்னங்க கிளம்பணும்ல, நம்ம அங்கே போகணும்ல அப்படின்னோடனே, போகலாம் ஒரு நிமிஷம் இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போகிறேன், இங்கே வாங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஏங்க முதல்ல நான் போயிட்டு எங்கே இருக்க ஹாஸ்டல்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க, அதுக்கப்புறம் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாமல் அலைச்சல் அப்படின்னோடனே, எதுங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் பார்க்கணும் இல்லைங்க, நான் போனாவே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, கூட நான் அதாங்க நல்லாயிருக்கும், காசெல்லாம் கட்டணும், நிறைய வேலை இருக்குல்ல, அதெல்லாம் வேணாங்க நானே பார்த்துக்கிறேங்க, ப்ளீஸுங்க நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இங்கே இருங்க, எதுக்கு இங்கே இருக்க சொல்கிறீங்க, என்னால் இங்கே இருக்க முடியலங்க, சாரிங்க, நேற்று நைட்டே நான் சுத்தமாக தூங்கலை தெரியுமா, ஏங்க கதவை தாப்பாலே போடல, என்னங்க நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க, இல்லைங்க புதுசாக ஒரு இடம் இல்லை, கதவு தாப்பா போடல எப்படிங்க தூங்க முடியும், நான் ஒரு பொண்ணு இல்லைங்க அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இப்படி சந்தேகப்படுறீங்க, இவ்வளோ தூரம் என்னை நம்பி வந்திருக்கீங்க, என் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தோணுது அப்படின்னு, ஐயோ நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உண்மையிலேயே எனக்கு அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, ஒரு வெளி இடம் இல்லை இது, அதனால் ப்ளீஸுங்க தயவுசெய்து நீங்கள் இன்றைக்கி கிளம்பணும் அப்படின்னோடனே, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறேன், ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நிலா ஒரு நிமிஷம் இருங்க நிலா அப்படின்னோடனே, நான் சொல்கிறது கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் போங்கன்னொன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, என்னங்க ஏன் என்னை போடாமல் தடுக்கிறீங்க அப்படின்றாங்க, இல்லை நிலா இப்போ நீங்கள் போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாகும், என்ன பிரச்சனையாக போகுது, அது நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு நினச்சிருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், திடீர்னு நீங்கள் போனீங்கன்னா என்னங்க நினைப்பாங்க அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் நான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஏன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள், நம்மளுக்கு நடந்தது நிஜ கல்யாணங்க, எப்படிங்க நான் அதை பொய் கல்யாணம்னு சொல்ல முடியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது நிலாக்கு, ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே, உண்மையிலே சொன்னால் அது உண்மையிலே நிஜ கல்யாணங்க, அங்கே உங்ககிட்ட அப்படி நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல, பிரச்சனை தீராதுந்தாங்க நான் சொல்லலை அப்படின்னோடனே, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, நம்மளுக்கு நடந்தது நிஜ கல்யாணமா, ஆமாங்க நான் ஒரு ஃபைலில் சைன் வாங்கினேன்ல உங்ககிட்ட அதுவும் நம்ம 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் தாங்க அப்படின்னோடனே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க, நீங்கள் ஏங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே சொல்லலை, சும்மா தானே மாலை மாற்றிக்கிறோம், நீங்கள் சும்மா தானேங்க தாலி கட்டுறோன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்ன வேறு மாதிரி பேசுகிறீங்களேங்க, நீங்கள் என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் எனக்கு நம்பிக்கை துரோகிங்க, நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க, ஐயோ வெளியே தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போய் கதவை சாத்துறாரு, என்னென்ன பகல்லையே கதவை சாத்துறாரு அண்ணன் அப்படின்னோடனே, டே ஏதாவது பேச வேண்டியது இருக்கும்டா அதனால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு, நீ பல்லவன் வைக்கப்படுற, டே இதெல்லாம் உனக்கு தேவையா, கிளம்பு முதல்ல, அவங்க சின்ன ஜெசுங்க ஏதாவது பேசுவாங்க தேவையில்லாமல் அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு, டே இப்போலாம் சந்தேகப்படுறாரா, அவங்க 2 பேரும் பேச வேண்டியது இருக்கும், நம்மளாம் டிஸ்டர்பாக இருப்போம்ல, புருஷன் போட்டுட்டுனா அப்படி தான்டா, இதெல்லாம் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது, நீங்கள் வேலையை பாருங்கடா அப்படின்றாங்க, இங்கே பயங்கரமாக கதறி, எங்கங்க ப்ளீஸுங்க அழாதீங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க, ப்ளீஸுங்க அழாதீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, உங்களை நம்பினேன்ல, நம்பி தானேங்க உங்கள் கூட வந்தேன், நம்பி வந்தது உங்களுக்கு இவ்வளோ ரோகத்தை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க, இப்படி பண்ணிட்டீங்களேங்க, உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, என் மூஞ்சிலே முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க, ஐயோ நிலா ப்ளீஸ் நிலா தயவு செய்து நில்லுங்க நிலா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, நான் வேணும்னு பண்ணல நிலா, உண்மையிலே அங்கே கல்யாணம்லாம் திட்டம் போட்டு நடத்துகிறாது உங்களுக்கே தெரியும், அங்கே சூழ்நிலை வேறு வழி கிடையாது, நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்ல உங்கள் அப்பா கிட்டேருந்து, அதனால தான் இப்படி பண்ணேன், கல்யாணம் பண்ணுவாங்களா, உங்களுக்கும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எப்படிங்க கல்யாணம், இல்லைங்க எனக்கு விருப்பம் தாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க நிலா.